மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது எங்கள் மனங்களை பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் கிறிஸ்து மனிதரானதை வாழ்வதன் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் அவருடைய பாவங்களினால் சிலுவையினால் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்துச் செல்வீராக. உம்மோடு தூய ஆவியானவர் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களாக மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, 14 ஆண்டுகளுக்கு பின் தீத்துவை கூட்டிக் கொண்டு வரவாக நான் மீண்டும் எருசலேமுக்கு போனேன். நான் போக வேண்டும் என்று வெளிப்படுத்தப்பட்டபடியாக தான் அங்கு போனேன். பிற இனத்தார் நடுவில் நான் அறிவித்து வந்த நற்செய்தியை பற்றி அங்கே எடுத்துக் கூறினேன். செல்வாக்கு உள்ளவர்களிடம் கணினியில் எடுத்து வைத்தேன். நான் இப்போது செய்யும் பணி, இதுவரை செய்த பணி பயணித்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வாறு செய்தேன். ஆனால் யூதர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும் பணி பேரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது போலவே பிற இனத்தாருக்கு அதை அறிவிக்கும் பணி என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள். யூதர்களின் திருத்தூதராக செயல்படும் ஆற்றலை பேதருக்கு தந்தவரை பிற இனத்தாருக்கு திருத்தூதராக செயல்படும் ஆற்றலை எனக்கும் தந்தார். அந்த அருட்பணி எனக்கு அளிக்கப்பட்டதை உணர்ந்து திருச்சபையின் தூண்கள் என கருதப்பட்ட யாக்கோபு, கேபா, யோவான் ஆகியோர் நட்புறவின் அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் கை கொடுத்தனர். யூதர்களுக்கு அவர்களும் யூதர் அல்லாதவருக்கு நாங்களும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று ஒத்துக்கொண்டோம். ஏழைகளுக்கு உதவி செய்ய மறக்க வேண்டாம் என்று மட்டும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதை செய்வதில் தான் நான் முழு வாரத்தோடு ஈடுபட்டிருந்தேன். ஆனால் கேபா அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் நடந்து கொண்ட முறை கண்டனத்துக்கு உரியது என தெரிந்ததால் நான் அவரை நேருக்கு நேராக எடுத்தேன். அதாவது யாக்கோபின் ஆட்களில் சிலர் வரும் கேபா பிற இனத்தாருடன் கொண்டு வந்தார். ஆனால் அவர்கள் வந்தபின் அவர்களுக்கு அஞ்சி அவ்வாறு உண்பதை விட்டுவிட்டார். மற்ற யூதர்களும் இந்த வெளியிடத்தில் அவரோடு சேர்ந்து கொண்டனர். இந்த வெளியிடம் பர்னபாவை கூட கவர்ந்துவிட்டது. இவ்வாறு அவர்கள் நற்செய்தியின் உண்மைக்கேற்ப நேர்மையாய் நடவாதை கண்ட நான் எல்லா முன்னிலையிலும் கேபாவிடம், நீர் யூதராய் இருந்தும் யூத முறைப்படி நடவாமல் பிற இனத்தார் முறைப்படி நடக்கிறீரே, அப்படி இருக்க பிற இனத்தார் யூத முறையை கடைபிடிக்க வேண்டும் என நீர் எப்படி கட்டாயப்படுத்தலாம் என்று கேட்டேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
உலகெங்கும் சென்று படைப்பிக்கலாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிக்கலாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். Alleluia, 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 alleluia. கடவுளை பிள்ளைகளுடைய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் அது முடிந்ததும் அவருடைய சீடர்கள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடர்களுக்கு இறைவனிடமே கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கு கற்றுக் கொடும் என்றார். அவர் அவரிடம், நீர் இறைவனிடம் வேண்டிக் கொள்வது இவ்வாறு சொல்லுங்கள், தந்தையே, உமது பெயர் தூய ஒற்றை வருக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்யும் அனைவரை நாங்கள் மன்னிப்பதா, எங்கள் பாவங்களை மன்னி, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீயோடு எங்களை விடுவிக்கிறோம் என்று கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளே, 1571 ஆண்டில் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே லாகூர் என்ற இடத்தில் ஒரு கடுமையான போர் நடந்தது. இந்த போரில் கிறிஸ்தவர்கள் வெற்றி பெற்றார்கள். இதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்றால், ரோமை நகரில் இருக்கக்கூடிய பேதுரு சதுக்கத்திலே இறைவார்கள் கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தங்களுடைய கலங்களை ஜெபமாலையை ஏந்தி இந்த கோயிலை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எல்லோரும் ஜெபமாலையை
அந்த கோயிலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள். எனவே ஜெபமாலையினால் கிடைத்த இந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக திருத்தந்தையாக இருக்கிற ஐந்தாம் பவுல் இதனை மரியமையின் வெற்றியை விழா என்று அனைத்து மக்களையும் அழைத்தார். மரியமை நமக்கு கொடுத்திருக்கிற வெற்றியை விழா இது ஜெபமாலையினால் கிடைத்த வெற்றியை விழா என்று கொண்டாட அழைக்கிறார். ஜெபமாலையை சொல்லுகிற பழக்கம் ஏதோ மக்களால் உருவாக்கப்பட்டது அல்லது ஏதோ ஒரு கற்பனையான ஒரு ஜெபம் என்று பலர் நாம் நினைக்கலாம். ஜெபமாலை என்பது ஏதோ ஒரு கற்பனையின் ஜெபம் அல்ல, ஏதோ மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஜெபம் அல்ல. ஜெபமாலை என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய பணிகள், அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்ப்பு, இவற்றோடு அன்னை மரியாதையின் வாழ்க்கையை நாம் இணைந்து சிந்திக்கின்ற திருவிழியில் நாம் ஜெபமாலை. எனவே நான் புனித ஜெபம் சொல்லுவார், ஜெபமாலை என்பது கையிலே மணிகளிலே இருக்கின்ற திருவிழி. ஜெபமாலை என்பது கையிலே மணிகளிலே இருக்கின்ற திருவிழி என்று சொல்லுவார். ஏனென்றால் ஜெபமாலை சொல்லுகின்ற பொழுது நாம் விவிலியத்தை நாம் தியானிக்கிறோம், இறைவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம், நமது மீட்பருடைய செயல்பாடுகளை மணிகளை நமக்காக அவர் இரத்தம் சிந்தி மறித்து சிலுவையிலே தலையை கையளித்து இறந்து உயிர்த்தெழுந்து விண்ணேற்றடைந்து நமக்காக பரிசுத்த ஆவியின் வல்லமையை அவர் கொடுத்ததை வந்து நாம் தியானிக்கிறோம். ஒவ்வொரு தியானம் அதாவது ஜெபமாலையிலே நாம் 20 அந்த மலைகளை தியானிக்கிறோம். இது 20 மலைகளிலும் திருவிழியம் தான். 20 மலைகளிலும் திருவிழியம் தான். ஒருவேளை கேட்கலாம், எல்லா மலைகளிலும் திருவிழியத்தில் இருக்கிறதா? நான் சொல்லுகின்ற அந்த மகிமையை தேவராக செய்கிற அந்த மலைகளிலே அன்னை மரியாதை பற்றி 2 மலைகளை நாம் தியானிக்கிறோம். அதை பற்றி விவிலியத்தில் இருக்கிறதா என்று கூட கேட்கலாம். விவிலியத்திலே எல்லாத்திற்கும் ஆதாரம் இருக்கிறது, எல்லா விவிலியத்திலே இருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபை எந்த ஒரு காரியத்தையும் விவிலியத்தில் இல்லாத காரியத்தை அறிமுகப்படுத்தாது, மக்களுக்கு அதை வெளிப்படுத்தாது. மக்கள் ஒரு காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அல்லது ஒரு பக்தி முயற்சி அவர் செய்து கொண்டிருக்கிறார். திருச்சபை என்ன சொல்கிறது தெரியுமா? இந்த பக்தி முயற்சி, இந்த ஜபங்கள் அல்லது இந்த வார்த்தைகள் விவிலியத்திலே இருக்கிறதா? முதலிலே விவிலியத்தை தான் அடிப்படையாக திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது, திரு அவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. எனவே கத்தோலிக்க திருச்சபை இருக்கின்ற ஒவ்வொரு எந்த ஜபத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த விதமான பக்தி முயற்சியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அதிலே 2 காரியங்கள் அடங்கியிருக்கும். ஒன்று திருவிழியம், இரண்டாவது மக்கள் பயன்படுத்திய மக்களுடைய பழக்க வழக்கங்கள், மக்களுடைய வாழ்க்கை முறை. அதை இரண்டுமாக இணைத்துதான் ஒவ்வொன்றையும் திருச்சபை நமக்கு கொடுக்கிறது. அதே போல பல நேரங்களிலே பலர் சொல்லலாம், இந்த ஜெபமாலைகளை ஏன் சொல்லிக்கிறீர்கள்? எதற்காக திரும்ப 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 ஒரே ஜெபத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள்? புனித ஜோஸ் மரியா என்கிற அந்த புனிதைகளாக சொல்லுவார், பிறர்களை பற்றி இப்படி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், எதற்காக ஒரே ஜெபத்தை திரும்ப 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 சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று யாராவது உங்களை கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், ஒரே பாவத்தை அடிக்கடி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஒரே பாவத்தை அடிக்கடி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அதிலிருந்து நான் மாறமாட்டேன். எத்தனை முறை ஒரு பாவத்தை எத்தனை ஆண்டுகளாக பாவம் செய்திருப்போம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு 50 வயசுல இருக்கலாம், 60 வயசுல இருக்கலாம், 20 வயசுல இருக்கலாம், அல்லது 40 வயசுல இருக்கலாம், அல்லது 20 வயசுல இருக்கலாம், 15 வயது இருக்கலாம். ஒரு பாவத்தை உங்கள் பாவ செய்கிற முதல் பாவ செய்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது பாவத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்ல இல்ல. ஆக இந்த புனிதை சொல்கிறார், நம்ம இந்த பாவத்தை ஒரே பாவத்தை திரும்ப திரும்ப செய்வதை நம்ம நிறுத்த முடியவில்லை. அப்படி அந்த பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை வேண்டும் என்றால் ஒரே ஜெபத்தை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருங்கள், மீண்டும் மீண்டுமாக இந்த ஜெபமாலையை சொல்லிக் கொண்டிருங்கள். எனவே ஜெபமாலை ஜெபங்களை ஜெபிப்பது இறை விவிலியத்தை திரும்ப திரும்ப சொல்வது. ஒவ்வொரு வார்த்தையும் திருவிழியத்தில் இருக்கிறது. சொல்லுங்க, இறை விவிலியத்தில் இருப்பதைத்தான் நாம் ஜெபமாலையாக சொல்கிறோம். அருள் நிறைந்த வழியை வாழ்க, ஆண்டவரோடு இருக்கிறார். இது ஜெபம் யார் சொன்னது? இந்த வார்த்தை யார் சொன்னது? தந்தையாக இறைவன்
வாக்கு வழியாக சொன்ன வார்த்தை தந்தையாகி இறைவன் மூவொரு இறைவனில் ஒரே ஆலயம் அன்னை மரியாள் மட்டும்தான். வேற யாரும் மூவொரு இறைவனை தன்னகத்தே குடிகொண்டிருக்கின்ற ஒரு ஆலயமாக ரத்தத்தை பிறையாக இருப்பவர் அன்னை மரியாள் மட்டும்தான். எந்த ஒரு மனிதனும் அது எந்த புனிதருடைய விதிவிலக்கு அன்னை மரியாள் மட்டும்தான் மூவொரு இறைவன் குடிகொண்டார். தந்தையாக இறைவன் அன்னை மரியாளை வாழ்த்திய அந்த ஜெபத்தை நாம் ஆயிரம் சொல்ல வேண்டும். அருள் நிறைந்த வழியை வாழ ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். தந்தையுடைய வார்த்தை, இறைவனுடைய வார்த்தை, அந்த தந்தையுடைய வார்த்தையை நாம் உச்சரிக்க அந்த தந்தையின் மகிமை எனக்குள்ளே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே உருவாகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னை அபிஷேகம் செய்கிறார். அந்த மூவொரு இறைவனின் பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு நிமிடமும் இந்த திருச்சபையினுடைய ஜெபங்களை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த ஜெபமாலையுடைய இந்த வார்த்தையை உங்களுக்குள்ளே உச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த ஜெபமாலையுடைய இந்த பக்தி தொடர்ந்த காலத்தில் மிக சிறப்பாக 13ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த பக்தியானது மக்களிடையே பரவிக் கொண்டே வந்தது. புனித ரோமி அவர் வாழ்ந்த காலத்தில் அல்பீசியன் என்ற ஒரு கொள்கை மக்களிடையே பரவிக் கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால் மனிதனுடைய உடலை ஒன்றுடைய லட்சணம் ஆன்மாதான் முக்கியம். எனவே இந்த உடல் அழிக்கப்பட்டால் தான் இந்த உடலை நாம் கொண்டால் தான் ஆன்மா விடுதலை வரும். அதே இயேசு கிறிஸ்து அவர் இறைவன் மட்டும்தான் என்ற கற்பனை கொள்கைகளை அவர்கள் பரப்பியிருந்தார்கள். எனவே இதை எதிர்த்து புனித ரோமி எவ்வளவோ பிரசங்கம் பண்ணார், எவ்வளவோ தலைவராக அவரால் ஒன்றும் பண்ண முடியல. இந்த கொள்கையை அவர் மாற்ற முடியவில்லை, மக்கள் மனமாறவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் அவர் காட்டுப்பகுதிக்கு செல்கிறார். கடுமையான தவ முயற்சியை மேற்கொள்வதற்காக அவர் செல்கிறார். ஜெபத்தின் வழியாக ஒருவேளை இந்த வரலாற்று ஏற்படும் என்று அவர் ஜெபிக்க செல்கிறார். தவ ஜெபிக்கிறார். ஜெபித்த 3ஆம் ஆண்டே அன்னை மரியாள் அவருக்கு காட்சி கொடுத்து ஜெபமாலையை வெளியே கொடுத்து, இந்த ஜெபமாலையை நீ ஜெபி, உனது ஒவ்வொரு மலைகளையும் நீ ஜெபமாலையை பற்றி அறிவி. திரும்ப மக்களுக்கு இந்த ஜெபமாலையை சொல்லும்படியாக, இந்த ஜெபத்தை உச்சரிக்கும்படியாக திரும்ப மக்களுக்கு நீ கற்பி, அதை அறிவி, அதை அனுபவித்து நீ எப்பொழுது வெற்றியை காண்பாய் என்று சொல்லி அன்னை மரியாள் ஜெபமாலையை புனித ரோமி கையிலே கொடுத்து அவர் வருகிறார். அன்றிலிருந்து புனித ரோமி ஜெபமாலையை ஜெபிக்கிறார். தனது மனைவியிலே ஜெபமாலையை பற்றியே அவர் எப்பொழுதும் மனைவியை ஆக்கியவராக இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட அந்த ஜெபத்தினால் அவருக்கு வெற்றி கிடைத்து மக்கள் மனமாறினார்கள். ஆலன் ரோஸ் என்ற ஒரு புனிதர், அவர் ஜெபமாலையின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிறார். ஜெபமாலை சொல்லும் வழக்கத்தை எல்லா மக்களுக்கும் அதிகமாக பரப்பியவர் வாழ்ந்தார். 1571ஆம் ஆண்டிலே அந்த வெற்றிக்கு பின்பாக 1715ஆம் ஆண்டு இந்த விழாவை ரோமை திருச்சபையுடைய அட்டவணையில் திருப்பலியிலே விழா சேர்க்கப்படுகிறது. இதற்கிடையே ஜெபமாலை சொல்வதை பற்றிய பலவிதமான விமர்சனங்கள் எழுந்தது. இந்த ஜெபமாலை பெரியவர்கள் மட்டும்தான் ஜெபிக்கலாமா அல்லது சிறியவர்கள் ஜெபிக்கலாமா? சிறியவர்களுக்கு இந்த ஜெபமாலை என்பது ஒரு வேண்டாத ஜெபமாக இருக்கலாம் என்றெல்லாம் பல்வேறு விதமான கருத்துக்கள், விமர்சனங்கள் சிறுவர்கள் ஜெபமாலையை ஜெபிப்பதற்குரிய அது தடையாக இருக்கிறது. எனவே இந்த ஐயத்தை யார் போக்குவது? சிறுவர்கள் ஜெபமாலை ஜெபிக்கலாமா? குழந்தைகள் ஜெபமாலை ஜெபிக்கலாமா? அவர்களுக்குரிய ஜெபமாலை என்ற ஐயம் வருகிற பொழுது 1858ஆம் ஆண்டு அன்னை மரியாள் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி அதிலிருந்து 16ஆம் தேதி ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை அன்னை மரியாள் புனித பெருந்தருக்கு 100 நாட்களை காட்சி கொடுத்து ஜெபமாலையை கொடுத்து அவர்களோடு ஜெபிக்கிறார். அந்த சிறுமிக்கு ஜெபமாலையை கொடுத்து அந்த சிறுமியோடு அன்னை மரியாள் ஜெபிக்கிறார். இன்னும் 1917ஆம் ஆண்டு அன்னை மரியாள் பாத்திமாவிலே காட்சி கொடுத்த பொழுது ஜெசிகா, லூசியா, பிரான்சிஸ்கோ என்ற 3 சிறுவர்களுக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுத்து தன்னை ஜெபமாலையை அன்னை என்று கூறுகிறார். அந்த சிறுவர்கள் கேட்கிறார்கள், நீ யார் என்று கேட்கிறார்கள். அன்னை மரியாள் சொல்கிறார், நான் ஜெபமாலையின் அன்னை, நான் ஜெபமாலையின் அன்னை. அன்னை தனது பெயரை ஜெபமாலையின் அன்னையாக வைத்திருக்கிறார்கள். அன்று
உனக்கு கேடயமாக இருக்கும், உனக்கு அரணாக இருக்கும். இந்த ஜெபமாலையை ஜெபிக்க 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 இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் இறைவனுடைய வல்லமையும் நீ பெற்றுக்கொள்கிறாய் என்ற அனைவரை அனுசராக 1969 ஆண்டு திருத்தந்தை ஆறாம் பவுல் இந்த விழாவை மிக பெருவிழாவாக உலகம் முழுவதும் படித்து சொல்கிறார். ஜெபமாலை சொல்வது இயேசுவின் இறப்புடைய வளர்ப்பு பணிகள் இறப்பு அவற்றை அன்னை மரியாதை வாழ்வோடு இணைத்து நாம் தியானிக்கிறோம். எனவே ஜெபமாலையை நாம் சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய 5 புலன்களும் ஒன்றாக இயங்குகின்றன. அதனால் இதை ஒரு மிகச் சிறந்த பக்தி நிகழ்ச்சியாக நீங்கள் கொண்டாடுங்கள் என்று அழைக்கிறார். அன்னையுடைய பக்தர் என்று அழைக்கப்படுகிறார், அன்னை புனிதர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் சொல்கிறார், ஜெபமாலை சொல்லுகின்ற பொழுது நமக்கு ஒரு தீவுகள் முற்றிலுமாக நீங்கும், இறைவன் நமக்கு மேலும் மேலும் பெறும். திருத்தந்தை 12 ஜெபமாலையை பற்றி சொல்லுகிற பொழுது ஜெபமாலை ஏதோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ஏதோ திரும்ப திரும்ப சொல்லுகிற வெற்று வார்த்தைகள் கிடையாது. இது இறைவனின் வார்த்தை, இது அன்னையின் வார்த்தை, இது சுகம் தருகின்ற வார்த்தை, இது விடுதலை தருகின்ற வார்த்தை. இந்த ஜெபம் ஒரு அழகான ஒரு மிகச்சிறந்த ஜெபம். பிரான்சிஸ் சொல்வார், மிக அழகாக சிறந்த முறையில் ஜெபிக்க வேண்டும் என்றார். If you want to pray the best prayer, சிறந்த முறையில் ஜெபிக்க வேண்டும் என்றால் ஜெபமாலையை ஜெபிக்க என்று சொல்வார். ஆக இந்த ஜெபமாலை நமது வாழ்வின் அடிப்படையாக ஆதாரமாக இருக்கிறது. இந்த வேதம் அப்படின்னு சொல்வார், மனிதர்கள் விண்ணகத்திற்கு அழைத்து செல்வதற்காக வானதூதர்கள் வழியாக இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு மனம் தான் இந்த ஜெபமாலை. இந்த பெரிய தேர் பார்த்துக்கிற தேர் இருப்பதற்கு மிகப்பெரிய கைது போய் வரணும். அந்த கைது எப்படி இருந்தாலும் அந்த பிரிச்சு போகாது, அந்த போகாது, டேமேஜ் ஆகாது. அப்படிப்பட்ட அந்த மனம், அப்படியான ஜெபமாலை என்பது நம்மை விண்ணகத்தோடு இணைக்கின்ற ஒரு கைதாக இருக்கிறது, ஒரு கைதாக இருக்கிறது. ஆக இந்த ஜெபமாலை நமக்கு சுகம் தரும் ஜெபமாலை, இந்த ஜெபமாலை நமக்கு அருள் தரும் ஜெபமாலை, இந்த ஜெபமாலை நமக்கு வல்லமை தரும் ஜெபமாலை, இந்த ஜெபமாலை நமது வாழ்வின் அடித்தளமாக அனைத்து கொடைகளின் ஊற்றாக இருக்கிறது. எல்லாம் சொல்வார், ஜெபமாலை என்பது இறைவனின் அனைத்து கொடைகளின் தன்னகத்தை கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். ஆக இந்த ஜெபமாலையை நான் வெளியே வைத்திருக்கிற பொழுது, இந்த ஜெபமாலையை நான் எடுத்துச் செல்கிற பொழுது, இது என்னை பாதுகாக்கிறது, எனது பாதுகாப்பிற்காக, எனது ஆசீர்வாதத்திற்காக, எனது சுகத்திற்காக, எனது ஆசீர்வாதத்திற்காக இந்த ஜெபமாலை இறைவனுக்கு கொடுத்திருக்கிறது. எனவேதான் இந்த திருத்தந்தை பயஸ் 90 சொல்வார், ஜெபமாலை ஜெபிக்கின்ற படைகளை கொண்டு இந்த உலகத்தை நான் மாற்றி காட்டுகிறேன், இந்த உலகத்தை நான் எடுத்து காட்டுகிறேன் என்று சொல்வார். ஜெபமாலை நமது வாழ்வில் ஒன்றோடு ஒன்றாக நடந்தது. இந்த பாத்திரை சொல்வார், நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே துக்கங்கள், துயரங்கள், சோதனைகளால் ஆட்கொள்ளப்படுகிற பொழுது ஜெபமாலையை தவிர வேறு ஒரு மிகப்பெரிய ஆறுதல் தருகின்ற, சுகம் தருகின்ற, விடுதலை தருகின்ற ஜெபம் இருக்க முடியாது என்று சொல்வார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஜெபமாலை நமது வாழ்வில் அடித்தளமாக இருக்கட்டும். திருத்தந்தை 13 சொல்வதைப் போல இறைவனின் அனைத்து ஆசீர்வாதங்களின் கொடையாக அடையாளமாக இது இருக்கின்ற ஜெபமாலையை நாம் தாங்கிச் செல்வோம். ஜெபமாலை இல்லாமல் நாம் எங்கும் செல்ல வேண்டாம். ஜெபமாலை ஜெபிக்காமல் அந்த நாளை முடிக்க வேண்டாம். ஜெபமாலை இல்லாமல், ஜெபமாலை ஜெபிக்காமல் வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள் அல்ல, அன்னையுடைய பிள்ளைகள் அல்ல. எனவே அன்னையின் பிள்ளைகளாகிய நாம் ஜெபமாலை ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம், இறைவனை பெறுவோம். ஆமென். Thank you.
நாங்கள் நன்றி செலுத்துவோம். எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதை விழாவிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாற்றிப்படுத்துவோம். மெய்யாகவே நீதிமான் எங்கள் கடவுளின் மீட்புக்குரிய செயலாம். தூய ஆவியானவரால் அந்தமே உடையோர் எதிர்மறைகள் தாங்கி தமது கண்ணிமை மாற்றி நிலைத்து நின்று நிலையானபடியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உலகமாக வாழ்ந்தவர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுழுகின்றனர். வானங்கள் அவற்றின் ஆற்றுகளும் செராபீன்களும் துணியத்தைத்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு இந்த புகழை சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் புகழ்ந்து அகலிப்புடன் சொல்வதாவது. தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு காரணமாக அவர் பாடுபட நன்றிக்கு தவறுகிற போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறுகிறார். கிண்ணத்தை எடுத்து நன்றி தம் சீடர்களுக்கு கூறினார். புதிய நிலையாய் உடன்படிக்கை இருப்பாக்கென்று உங்களுக்காகவும் சிந்தப்படும் இதை செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
அவருடைய கடவுளான யோசிக்கும் புனிதத்தில் இவருடைய முகமதாக இருக்கிறோம் ஆகிய புனித அடைகிறோம் நாம் இன்றைய வாழ்வில் உங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை புகழ்ந்தே இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூய ஆவியானவரின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே. கற்பிக்கப்பட்டு இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்த சட்டத்தை சொல்லி மன்றாடுவோம்.
நன்றி கொண்டாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, இவ்வாறான திருமகன் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அதனால் அவருடைய பாடுகளை நாங்கள் பங்கேற்று அவருடைய அவர்களின் மகிழ்ச்சியிலும் பங்கு பெற்ற அருள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே,
பேர